நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலாக, அதாவது எதிர்பார்ப்புகள், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே. ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார், இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன, சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சிருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோங்கிறது எதுக்காண்டி போடுறோம்னா, எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிறக்காண்டி தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை கொடுக்குறோம். ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போகுது, அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 15 நிமிடங்கள் 12 நிமிடங்கள் இருக்குது. 12 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 15% இல்லை 20% ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். நீங்கள் கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அப்படின்னு கருதப்படுகின்ற 7 கிரகங்கள், 2 கிரகங்கள் நம்ம 9 கிரகங்களை எடுத்துட்டாலுமே 7 கிரகங்கள் தான் கிரகங்கள், 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 7 கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை 10ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க. மகர ராசியில் சனி பகவான் ஃபஸ்ட்டு இருக்கார், 2வது தான் கும்பராசிக்கு போகிறாரு, கும்பராசியும் இருக்கார். ஓகேவா? அப்போ 10க்கும் 11, இந்த 10ஆம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள், இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஸோ சனி பகவான் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார். ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது. அவர் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே, நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும், அப்படி செஞ்சுருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல முழு மனதோட ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க, நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன பண்ணுவார், பர்ஃபெக்டாக இந்த சனி பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார். ஓகேவா? பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் ஆண், என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும், நான்லாம் நினச்சா செஞ்சு முடிப்பேன், உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் விஷயம். அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனி பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம். அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு, ஓகேவா, யாருக்கும் தீங்கு நினைக்காம தன்னை கஷ்டப்படுத்தினவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்றல் கொண்ட அனைவருமே, அது 12 ராசி நேயர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான, அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா
அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவான்னு சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்த போகிறார். எப்போ? இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 30லேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பாருங்கள், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போகும். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது? சனி பகவான் சிம்ம ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு போகிறார், என்ன ஸ்தானத்துக்கு அவர் வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறார். 7ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் 8க்கு போகிறார். அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஐயா அஷ்டம சனி எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக? அதாவது இந்த நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நிறைய நேர்களில் கால் பண்ணி கேட்குறதுல முதன்மையான நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியும் சிம்ம ராசியும் தான். ஒருத்தவங்க 7.5 சனின்னு சொல்லி பயப்படுறாங்க, இதில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனின்னு சொல்லி பயப்படுறாங்க. என்னால் முடியலைங்க, ஏற்கனவே நாங்கள் படாத பாடுபடுறோம், இதில் 8ஆம் இடத்துக்கு சனி போய் எங்களை வச்சு செஞ்சுருவாராமே, நாங்கள் என்ன பண்ண அப்படிலாம் கால் பண்ணி கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ நம்ம போட்டிருந்தோம், யூடியூப் சேனலில் பேசியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே மனசார ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக சொல்லிக்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. என்னென்னா, ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, தம்பி நாங்கள் உங்கள் யூடியூப்பை பார்த்தோம் தம்பி, என் மகனுக்கு சிம்ம ராசி தான், ரொம்ப ஒரு போராட்டம்லாம் அவனுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் நொந்து நூலாகி என் மகனோட வாழ்க்கை அவ்வளோதானா, என்னன்னே புரியாமல் போயிருமோ அப்படிலாம் உண்மையிலே நான் கவலையோடு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் பேசின வீடியோவை பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஒரு மனசில் ஒரு சந்தோஷம்ப்பா, நீ நல்லா இருப்ப அப்படின்னாங்க. அந்த பெரியவங்க நம்மளை வாழ்த்துறாங்க, அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். நம்மளோட ஜாதகம் பார்க்குறாங்க பார்க்கல, ஸோ நமக்கு அது கான்செப்டே கிடையாது. ஜோதிடம் நான் கற்றுக்கொண்ட இந்த கலையை என்னால் முடிஞ்சளவு நான் ஒரு சில பேருக்கு போதிச்சு அதில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அது போதும். அவங்க வாழ்த்தணும் கூட அவசியம் இல்லை, கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. நீங்கள் பேசின வீடியோ பார்த்தேன் தம்பி, சனி பயிற்சி வீடியோ பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க, இனிமே என் மகன் மாறுவான் நல்லா இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அது போதும்ப்பா, நல்லா இருப்பாங்கல்ல, நாங்கள் நல்லா இருப்பாங்கம்மான்னே. ஸோ அந்த அம்மா இப்போயும் நம்ம ஃபாலோவராக கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் ஏன் இதை சொன்னேன்னா, இது நேச்சுரலாகவே நமக்கு இந்த பதிவு நடந்தது, இந்த விஷயம் நடந்தனால உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன். சிம்ம ராசிக்கு நடந்தது. ஏன்னா சிம்ம ராசினியர்களை இந்த அஷ்டம சனினால் ரொம்ப லாக் ஆகிடுவோமோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லுவது என்னென்னா, கட்டாயமாக சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறாருங்கிறது உண்மை. கவனமான விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உறுதியாக வெற்றி உண்டு. கவனங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் தடுமாறினீங்கன்னா தான் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்னென்ன கிடைக்க போதுன்னு பார்த்துக்குறோம், அப்புறம் கவனமான விஷயத்தை பார்ப்போம். கிடைக்க போகிற விஷயங்கள் என்னென்னா, சிம்ம ராசி எப்போவுமே சிங்கத்தின் அமைப்பில் இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் நடக்கணும், சொன்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை நீங்களே இப்போ 2.5 வருஷமாக தடுமாறுனீங்க. உங்களால் எந்த விஷயத்தையுமே சொன்ன மாதிரி நடத்த முடியல, நீங்கள் நினச்ச விஷயத்தை முழுசாக முடிக்க முடியல, பாதியோடு ஸ்டாப் ஆகி நிற்கும். எவ்வளோ முயற்சி எடுத்தேன், என்னால் அதை ஃபைனலில் போய் என்னால் ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய புத்தி கூர்மை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தும் கூட அதை செயல்படுத்த முடியாமல் மற்றவர்கள் அதை யூஸ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கோபம் வரும். ஒரு கோபத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்கள்ட்ட வார்த்தைகளை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க, நீங்கள் செயல்படுத்தின விஷயத்தை அவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா? இனிமேல் அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான மரியாதை, நீங்கள் அப்படியே ஒயிட் ஷர்ட்டை போட்டு அப்படி ஜம்முன்னு போன காலம் எல்லாமே இனிமேல் வரப்போகுது. பெண்கள், சிம்மராசியில் உள்ள பெண்கள் அப்படியே கண் பார்வையாலே பேசியிருப்பீங்க, யாரா நீ, எதுக்குடா என்னை பார்த்து பேசுகிற அப்படின்னு அந்த கர்ஜனையோடு நீங்கள் பேசின காலம் இனிமேல் பலபடியும் வரப்போகுது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் 2.5 வருஷமாக பட்ட கஷ்டம், கவலை, துன்பம் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த அஷ்டம சனியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியில் உள்ள நபர்களில் யாராவது புதிய தொழில் தொடங்கணும், புதிய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக சனி பயிற்சிக்கு அப்புறம் விடுங்க. மே மாதத்துக்கு மேலே
நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. புதிய தொழில் லாபங்கள் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் அதிகமாக முதலீடு பண்ணி லாக் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த லாக் இனிமேல் ரிலீஸ் ஆகும். நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட போராட்டம், பெசாவ தொழிலை விட்டுட்டு போயிடலாமாங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலை வெற்றிகரமாக செய்வதற்கான லாபஸ்தானத்துடன் செய்வதற்கான அமைப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகிறது. உங்களுடைய மூத்தவர்கள், உங்களுடைய பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய அப்பா, உங்கள் அம்மா, இந்த உறவுகளில் உள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், அதன் மூலமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தது, இதெல்லாம் மாறப்போகுது. குடும்பத்துடன் ஒற்றுமை ஏற்படும். உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் காட்டுவார், உங்களுக்காக இயங்குவார், உங்களுக்காக உண்மையாக அன்பு வச்சுருந்துருப்பார். ஆனால் அது வெளிப்படையாக இப்போ இந்த 2.5 வருஷத்தில் இருந்திருக்காது. இனிமேல் உங்கள் அப்பாவோட உண்மையான அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் அப்பாவோடைய உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பா வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்துச்சு, அது கிடைக்கவே இல்லைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் தனி நபர்கள் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களுக்கு விலகும். யாருனே தெரியாத ஒருத்தன் என்னை தாக்கிக்கிட்டு இருக்கான், என்னை கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடு வந்துருப்பீங்கள, அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ நன்மைகள் உண்டா? அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம் நீங்கள் சொல்கிறீங்க, என்னென்ன விஷயம் கவனம்ங்கிறதையும் சொல்லிடுங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த கவனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மெயின் ரோட்டில் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் வருது இல்லை ஒரு காலேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வேகத்தடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வேகத்தடை எதற்கு? நீ வேகமாக போனால் ஒன்று உனக்கு ஆபத்து, இல்லை அந்த ரோடை கிராஸ் பண்ணுற குழந்தைகளுக்கோ மாணவர்களுக்கோ ஆபத்து, இல்லை ரோட்டில் யாருக்கோ வயதானவங்களுக்கு ஆபத்து. ஸோ இந்த இடம் ஒரு எச்சரிக்கைக்குரிய இடம், பாதுகாக்க வேண்டிய இடம், இந்த இடத்துல நீ கவனமாக போ அப்படிங்கிறது தான் வேகத்தடை. அதே போல் தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காருன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கன்னி ராசியை தன்னுடைய சமசத்ம பார்வை மூலமாக பார்க்காரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான ரிஷப ராசியை பார்க்காரு. ஸோ இதுதான் அவருடைய பார்வையில் உள்ள கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன இடத்த கவனமாக இருக்கும் நீங்களே இப்போ புரிஞ்சுருப்பீங்க. 2ஆம் இடம் உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. இதை தவிர்த்து மற்றவங்க குடும்ப விஷயங்களையும் மற்றவங்களுடைய செயல்பாடுலையும் எக்காரணம் கொண்டு கவனம் செலுத்த வேண்டாம். யார் எக்கேடு கெட்டு போனால் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக இருப்பேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். மற்றவங்களுக்காண்டி இனிமேல் உணர்ச்சப்பட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஓகேவா? மற்றவங்க குடும்ப விஷயத்தில் ரோட்டில் போகும்போது கூட ஒரு குடும்பத்தை சண்டை போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இயற்கையாகவே ஒரு கம்பீரமான தோட்டத்தில் இருந்தாலும் போய் பேசுவீங்க, சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படின்னு போய் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஸோ இனிமேல் அப்படி பேசிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டும் ஒன்றாக்கிடுவாங்க, உங்கள்கிட்ட பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. உங்களுடைய குழந்தையோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தையோட படிப்பு விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்து ஜூன் எண்டு வரையும் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் அதில் ரொம்ப பெரிய பாதிப்பு கிடையாது. ஓகே, வேணா குரு பார்த்துருவார், அதனால் பெரிய பாதிப்பு வராது. தனுசு ராசியை குரு பார்க்க ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த பாதிப்போட தன்மை குறையும். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் முழுமையாக உங்கள் குழந்தைகிட்ட யார் பேசுகிறா, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, குழந்தை யார்கிட்ட பேசியிருக்காங்க, யார்கிட்ட பழகியிருக்காங்கிறத சிம்மராசினியர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது. அந்த தொழிலோட முழு விவரமும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கங்கிறக்காண்டி தொழில் தொடங்காதீங்க. ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தொழில் தொடங்குங்க. முடிஞ்சளவு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் யாருக்கும் அதிகமாக கெட்டதோ பிரச்சனைகளோ செய்யாமல் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்திட்டால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ இப்போ சனிப்பெயர்ச்சி அஷ்டமத்தில் போகிற சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மையை கொடுப்பான்னு பார்த்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் செல்லும் பொழுது நீங்கள் என்ன வழிபாடு பண்ணால் வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில் உள்ள
வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று, சென்னை பக்கத்தில் பூந்தமல்லி இருக்குது, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை போகணும். ஓகேவா? வைத்தீஸ்வரன் கோயிலில் பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்னை பக்கத்தில் இருக்குது, தெளிவாக சொல்கிறேன். சனிக்கிழமை கட்டாயமாக போய் நீங்கள் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு வழிபாடு செய்து, சிவனையும் வழிபாடு செய்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. சென்னையில் உள்ள அத்தனை பேருமே கட்டாயமாக அங்கே போகலாம். சனி பயிற்சி அப்போ சிம்ம ராசிக்காரங்க உறுதியாக போகலாம். அப்படி நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சனி பயிற்சி அப்போ உங்களுடைய உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்ம ராசிக்கு வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிம்மராசினர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.